அக்கா அக்கா என்னடா? ஒரு நிமிஷம் இங்க வாயக்கா. சொல்லுடா. இன்னைக்கு ஆட்டோல கஸ்டமர் ஒருத்தர் ஏறினா இருக்கா. அவர் இறங்கி போனதுக்கு அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தேன், ஒரு பைய இருந்துச்சு. அந்த கஸ்டமர் விட்டு போயிட்டாரு போல. அந்த பைய எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள என்ன இருக்குன்னு நினைக்கிற? கட்டு கட்டா பணம்க்கா. இந்த பணத்தை வச்சு உன் கால ஆபரேஷன் பண்ணிடலாம்க்கா. இதுக்கப்புறம் யாரும் உன்னை ஊனமா பார்க்க மாட்டாங்கக்கா. டேய் பயமுறா. இது ரொம்ப பெரிய பாவம்டா தம்பி. என்ன மாதிரியே அவங்க வீட்லயும் யாராவது இப்படி இருந்து அவங்கள சரி பண்றதுக்காக இந்த காசை எடுத்துட்டு போயிருக்கலாம்லடா. நம்ம பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் காசு தொலைஞ்சு போனாலே பதறி போயிடும். இவ்வளவு காசையும் தொலைச்சுட்டு அவர் என்ன பாடுபடுறாரோ. இந்த பணத்தை எப்படியாவது அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்றா. சரிக்கா. இந்த பணத்துக்குள்ளவே ஒரு விசிட்டிங் ஒண்ணு கிடந்துச்சுக்கா. அதுல இருக்க நம்பருக்கு வேணா கால் பண்ணி பாக்கவா? சரி, அந்த நம்பர் கால் பண்ணி பாருடா. ஆக்கா. முருகா, எப்படியாவது பணம் கிடைச்சிருந்தா. ஹலோ அண்ணா. சொல்லுங்க. இன்னைக்கு காலையில ஆட்டோல வரும்போது உங்க பையன் மறந்து விட்டுட்டு போயிட்டீங்க. தம்பி அது என் தங்கச்சி ஆபரேஷனுக்காக வச்சிருந்த பணம் தம்பி. அந்த பணம் மட்டும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் என் தங்கச்சி கண்ணு தெரியாம தான் வாழணும். அந்த பணத்தை மட்டும் எப்படின்னா கொடுத்துருங்க தம்பி, உங்களுக்கு புண்ணியமா போவோம். அண்ணா, அந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் கால் பண்ணேன். நீங்க எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். நான் வரப்ப முருகன் கோயில் வாசல தான் பண்ணிக்கிறேன். சரிங்க, நான் அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன்.